ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு ஐயன்மானே என்கிற தமிழ் டப்டு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, வெப் சீரிஸோட ஹீரோனிய பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க ஃபேமிலி ஹீரோனிய ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம முதல் மனைவி மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோனியோட அம்மாவுக்கு தெரியும். பட் அந்த விஷயத்த தான் பொண்ணுக்கு சொல்லாம அந்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோனி அந்த வீட்டுக்குள்ள போன நேரம் ஹீரோனியோட மாமா மாரடைப்பு வந்து இறந்து போயிருந்தாங்க. புது பொண்ணு வந்த நேரம் கெட்ட நேரம், அதனாலதான் அவர் இறந்துட்டாருன்னு அந்த வீட்டுல உள்ளவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹீரோனிய விட்டு கொடுக்காம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் இறந்துட்டாரு, அதுக்காக என்னோட மனைவிய தப்பா பேசாதீங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோனிக்கு அந்த வீட்டுல இருக்க ரொம்ப பயமா இருக்கு. அங்க உள்ளவங்க சில நேரத்துல வித்தியாசமா நடந்துக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல உள்ள அண்ணன் தம்பிங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச விஷயம் ஹீரோனிக்கு தெரிய வருது. அந்த கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுங்க எல்லாருமே மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்கன்னு ஹீரோனிக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் ஹீரோனி அந்த வீட்டுல நடந்த மர்மமான விஷயத்த தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலையெல்லாம் பண்ண நபரை ஹீரோனி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஹீரோனிக்கு அந்த வீட்டுல என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, இதுதான் இந்த வெப் சீரிஸோட கதை. இந்த வெப் சீரிஸோட பிளஸ் வெப் சீரிஸோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். பட் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்கு. ஹீரோனி கல்யாணம் முடிஞ்சு ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற சில சம்பவங்களை பார்த்து மரண பீதியில இருப்பாங்க. அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு நினைப்பாங்க. பட் அந்த வீட்டுல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் போல்டா நிறைய விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாங்க. அதெல்லாம் படத்துல சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஹீரோ ஃபேமிலியில உள்ள நிறைய பேர் மேல சந்தேகம் வர மாதிரி நிறைய சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படத்துல இந்த கொலைக்கெல்லாம் பேய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சில சீனை கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலைக்கு சாமி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சில சீனை எடுத்திருக்காங்க. அதுவும் படத்துல சூப்பரா இருக்கு. இந்த உலகத்துல தான் தான் பெரிய ஆளு, தனக்கு கீழே தான் எல்லாருமே அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இருக்கிறவங்க எந்த மாதிரி நடந்துக்கிடுவாங்க அப்படிங்கறத படத்துல டீடைல்டா காமிச்சிருக்காங்க. வெப் சீரிஸ் எங்கேயுமே போர் அடிக்கல. அதுக்கு காரணம் வெப் சீரிஸோட டியூரேஷன் தான். மொத்தம் இந்த வெப் சீரிஸ்ல 6 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கு. அதனாலயே இந்த வெப் சீரிஸ் ஸ்பீடா போகிற மாதிரி இருக்கு. இந்த வெப் சீரிஸ்க்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க, அதுவுமே தரமா இருக்கு. வெப் சீரிஸோட ஹீரோனி குஷி ரவி பக்காவா நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்புல இந்த ஃபுல் வெப் சீரிஸுமே நல்லா ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இது தவிர இந்த வெப் சீரிஸ் நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பா பண்ணிருக்காங்க. வெப் சீரிஸ்ல உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. வெப் சீரிஸோட மியூசிக் பக்கப்பலமா இருக்கு. இந்த வெப் சீரிஸோட மைனஸ், வெப் சீரிஸ்ல சில லாஜிக் மீறல் இருக்கு. ஹீரோ ஃபேமிலியில நிறைய பேர் இறந்து போவாங்க. அந்த விஷயத்த ஹீரோவோட ஃபேமிலி யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரீசனை சொல்லுவாங்க. அதெல்லாம் படத்துல ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஹீரோ வீட்டுல சாமி இருக்கிற மாதிரி சில சீன்ல காட்டியிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு ரிவீல் பண்ணவே இல்லை. அது இன்னும் டீடைல்டா காமிச்சிருக்கலாம். மத்தபடி இந்த வெப் சீரிஸ்ல பெருசா மைனஸ் சொல்ல எதுவுமே இல்ல. இந்த வெப் சீரிஸ ரமேஷ் இந்திரா டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல குஷி ரவி, மானசி, அர்ச்சனா இன்னும் பலர் இந்த வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த வெப் சீரிஸ பார்க்கலாமா கேட்டா, ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்க்க நினைக்கிறவங்க இந்த வெப் சீரிஸ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.